ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஷவர்ஸ். இன்றைக்கி எங்கள் தாத்தாவோட குலதெய்வம் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம், காத்தான் அம்மன். இங்கே இது எங்கே இருக்குன்னா உசிலம்பட்டியில் இருக்க பெருங்காலூரில் தான் இருக்குது. இப்போ அந்த கோவிலுக்கு தான் நான் வந்திருக்கேன். இங்கே நிறையா சொன்னாங்க, ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன். இங்கே நிறைய சொன்னாங்க, புது கோபுரம் கட்டுறாங்க அந்தமாரி சொன்னாங்க. அதனால் ஓகே, போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம், போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி வந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா அந்த வெயிலுக்கு இந்த ஆலமரம் இருக்கிறது கொஞ்சமாச்சு ஜில்லுன்னு இருந்துச்சு. அப்படியே இங்கிட்டு போனால் பெருசாக இருந்துச்சு கோபுரம். அவ்வளோ ரொம்ப ஜெய்ஜான்டிக்காக இருந்துச்சு. அதை இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆட்கள் எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் அப்படியே கட்டி வச்சுட்டு எல்லா மிஷினும் இங்கே தான் இருக்குது. ஆனால் ஆட்கள் மட்டும் இல்லை. சரின்னு சொல்லி நானும் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. இது என்னைக்கு முடிப்பாங்கன்னு தெரியல. முடித்தா உடனே போய் பார்க்கலான்னு இருக்கோம். இங்கேருந்து பார்த்தாலே அம்மன் அழகாக தெரியுறாங்க. அங்கே ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருக்குல்ல, அங்கே தான் சாப்பாடெல்லாம் போடுவாங்க. எல்லாருக்கும் இங்கே திருவிழா வச்சா அங்கே தான் சாப்பாடு போடுவாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு, கோவிலோட என்ட்ரன்ஸு. அப்படியே உள்ளே போனால் இது. அப்புறம் இந்த கோவிலுக்கு அந்த சைடு ஒரு சின்ன ஊரணி இருக்குது. இப்போ சம்மர் சீசனுக்குனால எல்லாம் அந்த தண்ணியெல்லாம் வற்றி போயிடுச்சு. மழை வந்தால் ஃபுல்லாக நிறைஞ்சிரும். இந்த சைடு நிறைய செடிகளாக இருந்துச்சு. இங்கே மோஸ்ட்லி ட்ரீஸ் தான் நிறையா இருந்துச்சு. அந்த சைடு அந்த கோபுரத்துக்கு அந்த சைடு தான் இருந்துச்சு. நாங்கள் சிட்டியில் இருக்கிறனால எங்கள் ஏரியா பக்கம் இந்த மாதிரி நிறைய மரம் பார்த்ததில்ல. அங்கங்கே அப்பப்போ வச்சுருப்பாங்க வீட்டு பக்கத்தில். அங்கங்கே ஒரு இடத்துல வச்சு பார்த்தது. இப்போ இந்த சைடு மாதிரி ஃபுல்லாக வச்சு பார்த்ததே இல்லை வீட்டு பக்கத்தில். அப்படியே இப்படி கொஞ்ச நேரம் வாக்கிங் போய்கிட்டே இருந்தேன் அப்போலேருந்து. இது பிள்ளையார். இங்கே பிள்ளையார் கோவில். எப்பயுமே எந்த கோவிலுக்கு போனாலும் பிள்ளையார் கும்பிட்டு தான் போவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் பிள்ளையார் இருக்கார். இப்போ தான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம். அங்கே அந்த பிள்ளையார் பின்னாடி ஒரு பெரிய மரம் இருந்துச்சு, ஆலமரம் இருந்துச்சு. ஆனால் எனக்கே தெரியல ஆலமரமா அரச மரமான்னு தெரியலையே. அங்கேருந்து அப்படியே பின்னாடி போனோன்னே அப்படியே பின்னாடி பார்த்தோன்னா இன்னொரு கோவில். அங்கே பார்த்தீங்கன்னா என்ன சாமி இருக்குன்னா சீலக்காரி அம்மன். இங்கே அழகாக 2 பேர் உட்காந்துருக்காங்க, சீலக்காரி அம்மன். இங்கேயும் சாமி கும்பிட்டு அப்படியே உள்ளே போகிறோம். மோஸ்ட்லி ஐ திங்க் நான் பின்னாடி இருந்து போகிறேன்னு நினைக்கிறேன். நான் பின்னாடி வாசல் வழியாக இருந்து முன்னாடி வாசல் போய்கிட்டு இருக்கேன். ஓகே, எப்படினாலும் ஒரே வாசல் தானே, எல்லோரும் சரி அப்படியே உள்ளே போகிறோம். ஆக்சுவலி நாங்கள் இப்படி வழியாக தான் வந்தோம், ஆனால் நான் இப்படி போகிறேன். ஓகே, அப்படியே வந்தால் இங்கே நான் குதிரையில் கருப்பசாமி இருந்தார். 2 கருப்பசாமி இருந்தாங்க, காவல் தெய்வம். எல்லா கோவிலையும் மோஸ்ட்லி கருப்பசாமி இருப்பார். அதுக்கப்புறம் இதான் கோவிலோட சன்னிதானம். இங்கே உட்காந்துருப்பாங்க. இங்கே இவங்கெல்லாம் இங்கே நிறைய சாமி இருக்காங்க. இவங்களோட பேரெல்லாம் எனக்கு இப்போ டக்குன்னு சொன்ன ஞாபகம் இல்லை. அடுத்து நான் ஷார்ட்ஸாக மேக் பண்ணி போட்டுடுறேன். இவங்க பேரெல்லாம் போட்டு அப்புறம் ஹிஸ்ட்ரியும் போட்டுடுறேன், அவங்களோட ஹிஸ்ட்ரியும். நெக்ஸ்ட்டு இங்கே போனீங்கன்னா அங்கே தான் காட்டால் அம்மன் இருக்காங்க. கீழே அந்த 2 சைட்லேயும் ஹனுமான் இருக்கார். அங்கே பார்த்தீங்கன்னா காட்டால் அம்மன் அழகாக இருக்காங்க. அப்படியே பார்க்க நிறையா மாலையெல்லாம் போட்டு அழகாக இருக்காங்க. சைடில் 2 இங்கேயும் சாமி நல்லா கும்பிட்டு
நல்லா சாமி கும்பிட்டு நானும் அப்படியே போயிட்டேன். நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம். இங்கிட்ட 2 சைட்லேயுமே ஹனுமான் இருந்தார். அதுக்கப்புறம் இங்கேயும் அதே மாதிரி தான் நிறைய சாமிங்க இருந்தாங்க, பேர் தெரியல. இது எல்லாத்தோட பேரும் ஒவ்வொரு ஷார்ட்ஸ் அந்த பேரை சொல்லி அந்த ஹிஸ்ட்ரி சொல்லி ஷார்ட்ஸாக போடுறேன். எனக்கு இந்த கோவில்லே ஃபேவரட் இந்த யானை தான். இந்த யானையில் நான் சின்ன பிள்ளையில ஏறி இந்த யானை மேலேயே உட்காருவேன். ஆனால் இப்போ நான் பெருசாயிட்டேன். அதான் ஒரே ஒரு கவலை. அதுக்கப்புறம் கோவில் பின்னாடி இந்த இடம் பார்க்க காடு மாதிரி இருக்குமா, இப்போ தான் கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்களா. இந்த இடமே அப்படியே முள்ளாக காடு மாதிரி இருக்குமா, எங்கள் அம்மா சொன்னாங்க. எங்கள் அம்மா என் வயசில் இருக்கும்போது சொன்னாங்க, 10 years அந்த மாதிரி. அப்படியே பின்னாடி இருந்து சுற்றி வந்தோடனே இங்கே திருப்பி வந்துட்டோம். ஓகே, அப்படியே இப்போ நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்க்கு போவோம். இதே மாதிரி உங்களுக்கு என்ன குலதெய்வம், உங்களோட குலதெய்வம் யாருன்னு சொல்லுங்கள். உங்கள் லொக்கேஷனும் ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சால் அங்கேயும் போய் வீடியோ பண்ணலாம். அப்படியே மெயின் என்ட்ரன்ஸில் வந்துட்டோம். ஒரு வழியாக நல்லபடியாக வீடியோவும் எடுத்தாச்சு, சாமியும் கும்பிட்டாச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு தான் போகிறோம். அந்த வீட்டுக்கு போகிற வழி அதை பாருங்கள். நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போது காமிக்கணும்னு நினச்சோம். பட் அந்த கோவிலுக்கு போகிற இது நான் அவசரத்துலனால மறந்துட்டோம். இப்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அழகாக நல்லா இருந்துச்சுன்னு எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவ்வளோ வெயிலையும் அது பார்க்க அழகாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.